अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் எனும் ஆச்சாரியர் திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளியிருந்த காலத்திலே முதலிலே சில பல ஆண்டுகள் மிகவும் அற்புதமாக கழித்தார். அங்கே நூல்களை புதிதாக நூல்களை இயற்றிக்கொண்டும் முன்னோர்கள் இயற்றிய நூல்களை விளக்கி காலக்ஷேபங்கள் செய்து கொண்டும் அங்கே எழுந்தருளியிருந்த ஆச்சாரியர்களோடு கலந்து பழகியும் அற்புதமாக போது கொண்டிருந்தார். ஆனால் அந்த சமயத்திலே திடீரென்று பகைவர்களுடைய அதாவது போர் ஏற்பட்டு அதனால் திருவரங்கம் பெரிய கோவில் சில ஆண்டுகள் பொலிவிழந்து கிடந்தன. வேதாந்த தேசிகனும் கூட திருவரங்கத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர் திருநாராயணபுரத்திலே சில பல ஆண்டுகள் எழுந்தருளியிருந்தார். அப்பொழுது அங்கிருந்து கொண்டே திருவரங்கம் மீண்டும் பழைய பொலிவை அடைய வேண்டும் என்பதற்காக திருவரங்கநாதனையே பிரார்த்தித்து அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் அபீதிஸ்தவம். அதாவது பயம் நீங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற ஒரு ஸ்தோத்திரம் இது. அப்படிப்பட்ட அபீதி ஸ்தவத்திலே இப்பொழுது நாம் 8வது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். இந்த 8வது ஸ்லோகத்திலே ஒரு விஷயம் என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானுடைய அடியவன் என்று ஒருத்தன் அவன் எந்த இடத்திலே இருக்கிறானோ அந்த இடமே மிகச்சிறந்த இடமாக உயர்ந்த ஸ்தலமாக அது ஆகிவிடுகிறது எம்பெருமானுடைய திருவுள்ளத்தாலே என்பதாக அப்படி ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். கதாச்சிதபிரங்கபூரசிக யத்ர தேசே வசீ த்வதேகநியதாசயः திரிதசவந்திதோ வர்த்ததே ததக்ஷத தபோவனந்தவ ச ராஜதானீ ஸ்திரா சுகஸ்ய சுகமாஸ்பதம் சுச்சரிதஸ்ய துர்க்கம் மகத். ரங்கபூ ரசிகா என்று அவனை சொல்லுகிறார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? ரங்கபூமியை ரசித்து எழுந்தருளி இருப்பவன். திருவரங்கம் பெரிய கோவிலிலே மிகவும் சந்தோஷத்தோடு எழுந்தருளி இருப்பவன் என்கிறதை தெரிவிக்க ரங்கபூ ரசிகா என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானிடத்திலே ஈடுபட்ட மனத்தை உடையவனாய் ஒருத்தன். த்வதேகநியதா வசீ, உன்னிடத்திலேயே தன்னுடைய மனத்தை வைத்தவனாய், மற்ற விஷயங்களிலே செல்லாமல் தன்னுடைய மனத்தை கட்டுப்படுத்தினவனாய் இருக்கிறவன் இருக்கிறானே, அவன் எப்படிப்பட்டவன்? திரிதசவந்திதா, தேவர்களாலும் கூட வணங்கக்கூடிய பெருமை பெற்றவன் அவன். அப்படிப்பட்ட பாகவதன் அவன் எத்தேசே வர்த்ததே, எந்த இடத்திலே அவன் வசிக்கிறானோ, அதாவது கதாச்சிதபி, ஒரே ஒரு க்ஷணம் அவன் அந்த தேசத்திலே வசித்து விட்டாலும் கூட அது எப்படி ஆகிவிடுகிறது? அது என்ன ஆகிவிடுகிறது என்னால், ஒரே ஒரு க்ஷணம் அவன் அங்கே வசித்து விட்டானால் அந்த இடம் என்ன ஆகுது? அக்ஷத தபோவனம், அது இடையூறின்றி தவம் புரிய ஏற்ற இடமாக அது ஆகிவிடுகிறது
என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே அது என்ன ஆகிவிடுகிறது? தவச்சராஜதானி ஸ்திரா, உனக்கும் கூட அது தலைநகரமாக ஆகிவிடுகிறது. யாராவது ஒருத்தன் வந்து ஒரு க்ஷேத்திரத்திலே ஒரு க்ஷணம் இருந்து விட்டானால் அது எப்படிப்பட்ட இடம்? இடையூறின்றி தவம் புரியக்கூடிய இடமாகவும் அது உனக்கு உறுதியான ஒரு தலைநகர எம்பெருமானுக்கே தலைநகரமாகவும் அது ஆகிவிடுகிறதா. அதற்கு மேலே சுகஸ்ய சுகமாஸ்பதம், நல்ல உயர்ந்த சுகத்துக்கெல்லாம் மேம்பட்ட உயர்ந்த சுகத்தை தரக்கூடிய இடமாகவும் அது ஆகிறது. அதுக்கு மேலே சொல்லுகிறார் கடைசியா, சுச்சரித்தஸ்ய துர்க்கம் மகத்து, நல்ல செய்கைகளை செய்வதற்கு ஒரு பெரிய கோட்டையாகவும் ஆகிவிடுகிறது. அதாவது ஒரு அடியவன் ஒரு ஸ்தலத்திலே வந்து சிறிது நேரம் வசித்தாலும் போரும், அந்த ஸ்தலத்துக்கு இவ்வளவு பெருமை உண்டாகிறது என்று இந்த ஸ்தோத்திரத்திலே அருளி செய்கிறார். இதற்கு என்ன உட்கருத்து என்று நாம் நினைத்து பார்த்தால் இப்படி கூட கொள்ளலாம் என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. என்ன தோன்றுகிறது என்றால், இப்பொழுது இந்த ஸ்தோத்திரத்தை அவர் திருநாராயணபுரத்தில் இருந்து கொண்டு அருளி செய்கிறார் என்றுதான் சரித்திரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த திருநாராயணபுரம் என்கிறது உண்மையிலே பார்த்தால் ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற 108 திவ்யதேசங்களிலே ஒன்றாக அது அமையவில்லை. ஆழ்வார்கள் எவரும் அந்த திருநாராயணபுரம் என்கிற திவ்யதேசத்தை நேரடியாக மங்களாசாசனம் பண்ணவில்லை. ஆனால் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் பல ஆண்டுகள் அங்கே எழுந்தருளிருக்க நேர்ந்தது. எப்படி இப்பொழுது துருஷ்கருடைய உபதிரவத்தாலே வேதாந்த தேசிகன் திருநாராயணபுரத்திற்கு வந்து எழுந்தருளினாரோ, அதே போல ஸ்ரீ ராமானுஜர் எழுந்தருளியிருந்த காலத்திலே ஒரு சோழவரசனாலே ஏற்படக்கூடிய ஆபத்து, அதை தவிர்ப்பதற்காக அங்கே திருநாராயணபுரத்திலே ஸ்ரீ ராமானுஜர் வந்து எழுந்தருளி இருந்தார். அங்கே எழுந்தருளி இருந்து அந்த திருநாராயணபுரத்தை ஒரு புனிதமான ஸ்தலமாக அவர் ஆக்கி நம்மாழ்வார் அருளி செய்த ஒரு நாயகமாய் என்கிற திருவாய மொழி 10 பாசுரங்கள், அந்த பாசுரங்களையும் இந்த பெருமானுடையது என்றே சொல்லி எதையும் திவ்யதேசமாகவே கொள்ளலாம் என்பதாக ஸ்ரீ ராமானுஜர் நியமித்தார் என்றெல்லாம் சரித்திரங்கள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த இடத்திலே இருந்து கொண்டுதான் இவர் என்ன பண்ணுகிறார்? வேதாந்த தேசிகன் இந்த அபீதி ஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்தையே அருளி செய்து திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு உண்டான அந்த ஆபத்தான நீங்க வேண்டும், அது மறுபடியும் நல்ல நிலையை அடைய வேண்டும், முன்பு இருந்த பொலிவை அது பெற வேண்டும் என்றெல்லாம் ஆசாசிக்கிறார். ஆகையினாலே இப்பொழுது இந்த திருநாராயணபுரத்தை மனத்திலே வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளை இவர் அருளி செய்கிறார் என்று கூட நாம் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. ஏன்னா திருநாராயணபுரத்திலே அந்த எம்பெருமானார் வந்து எழுந்தருளியிருந்தார். உடனே என்ன ஆகிவிட்டது? இது ததக்ஷத தபோவனம் தவச்சரா அஜதானி ஸ்திரா என்று அது எம்பெருமானார் எழுந்தருளியிருந்த காலத்திலே ஸ்ரீவைஷ்ணவத்தினுடைய ராஜதானி தலைநகரமாகவே அந்த திருநாராயணபுரம் தான் திகழ்ந்தது. அதனால் சுச்சரித்தஸ்ய துர்க்கம் என்று சொன்னால் நல்ல செயல்களை செய்வதற்கு, புண்ணியமான செயல்களை செய்வதற்கு அது ஒரு பெரிய கோட்டை போல. என்னால் இப்பொழுது அங்கிருந்து கொண்டுதானே இந்த புண்ணியமான செயல் திருவரங்கம் பெரிய கோவில் மீண்டும் பழைய பொலிவை அடைய வேண்டுமென்னு அவர் பிரார்த்திக்கிறார். ஆகையினாலே எம்பெருமானுடைய அடியவராலே ஒரு ஸ்தலமானது அபிமானிக்கப்பட்டு விட்டால் அது எம்பெருமானுக்கே ராஜதானியாகி விடுகிறது, அதுவே சுகத்தை தரக்கூடிய இடமாகிறது, அதுவே தபோவனமாகி விடுகிறது, அதுவே நல்ல செயல்கள் புண்ணிய செயல்களை செய்வதற்கு ஒரு பெரிய கோட்டை போலே ஆகிவிடுகிறது என்று அப்படி அருளி செய்தது அவருடைய திருவுள்ளத்திலே, திருநாராயணபுரத்தை திருவுள்ளத்திலே கொண்டுதான் இப்படி இந்த ஸ்லோகத்தை அருளி செய்தார் என்று நாம் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. ஏன்னா ஸ்ரீ ராமானுஜர் அங்கே எழுந்தருளியிருந்தபடியினாலே அந்த திருநாராயணபுரத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் ஏற்பட்டன என்று நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தவர். இதற்கு அடுத்தபடியாக 9வது ஸ்லோகம். அந்த 9வது ஸ்லோகத்திலே என்ன அருளி செய்கிறார் என்றால், எம்பெருமான் அதாவது அந்த திருவரங்கத்திலே எழுந்தருளி இருக்கின்றான். அந்த எம்பெருமானிடத்தில் பல பேர் பலவிதமான பிரார்த்தனைகளை பண்ணுகிறார்கள். ஐஸ்வர்யம் வேணும் என்று கேட்பவர்கள், இல்லை மோட்சம் வேண்டும் என்று கேட்பவர்கள், அதெல்லாம் வேண்டாம், இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் என்று பரமபத அனுபவத்தையும் வெறுத்து அந்த திருவரங்கனுக்கே தொண்டு புரிய வேணும் என்று ஆசைப்படுபவர்கள் என்று இப்படி பல பேர் அந்த எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு எம்பெருமானிடத்திலே வந்து கேட்கிறார்கள். அத்தனை பேருக்கும் எம்பெருமான்
என்ன பண்ணுகிறான் என்னால் அவரவர்களுக்கு உண்டான அச்சத்தை எல்லாம் போக்கி அவன் எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறான் என்று அந்த அர்த்தத்தை இந்த 9வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். திரிவர்கபதவர்த்தினாம் திரிகுணலங்கனோத்யோகினாம் த்விஷத் பிரதமனார்த்தினாம் அபிச்சரங்க திருஷ்யோதயாः ஸ்கலத்சமய காதரீஹரண ஜாகரூகாः பிரபோ கரக்கிரகண தீட்சிதாः கைவதே ந திவ்யகுணாः. எம்பெருமானை வந்து பிரார்த்திக்கிறவர்கள் யார் என்றால் அதை பகவானே பகவத்கீதையிலே சொல்லுகிற பொழுது சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுர அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப என்று அப்படி சொன்னான். அதாவது இழந்த செல்வத்தை மீட்டு கொடு என்று கேட்பவன், புதிதாக செல்வத்தை கொடு என்று கேட்பவன், தன்னுடைய ஆத்மானுபவத்தை மட்டுமே கொடுன்னு கேட்கிறவன், பகவானையே அனுபவிக்க வேணும் என்று கேட்கிறவன் என்று இப்படி 4 விதமான அதிகாரிகள் என்று சொன்னார். கிட்டத்தட்ட அதே விஷயங்களை இங்கே தெரிவிக்கிறார். திரிவர்கபதவர்த்தினாம், அதான் திரிவர்க்கம் என்னால் சொர்க்கம், அந்த சொர்க்கத்தை அனுபவிக்க வேணும் என்று அதனுடைய இதை கேட்கிறார்கள். அல்லது அறம்பொருள் இன்பம் என்கிற 3 வழியிலே முயல்பவர் என்று திரிவர்கபதவர்த்தினாம் என்று அத்தையும் சொல்லலாம். அதற்கு மேலே திரிகுணலங்கனோத்யோகினாம், முக்குணங்களையும் கடக்க வேணும். அதாவது உலகத்திலே என்ன இருக்கிறதுன்னா திரிகுணலங்கனம், சம்சாரத்தை கடந்து மோட்சத்தை அடைய வேணும் என்று விரும்புபவர்கள். அல்லது முக்குணம் என்னாலுன்னா சத்துவம் ரஜஸ் தமஸ் இவற்றையெல்லாம் கடந்து நாம் உயர்ந்த நிலையை அடைய வேணும், மோட்சத்தை அடைய வேணும் என்று அப்படி சில பேர் இருக்கிறார்கள். திரிகுணலங்கனோத்யோகினாம். ஆனால் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு, பின்ன என்ன வேணும்னா த்விஷத் பிரதமன அர்த்தினாமபி, அதாவது எம்பெருமான் எழுந்தோடு இருக்கிற அர்ச்சாஸ்தலங்களிலே அவனுக்கு எந்த விதமான குறையும் ஏற்படக்கூடாது. அப்படி அர்ச்சாஸ்தலங்களிலே பகைவர்களாயிருப்பவர்கள் ஒழிய வேண்டும் என்று சில பேர் அப்படியும் ஆசைப்படுகிறார்களாம். த்விஷத் பிரமதன அர்த்தினாமபி, பகைவர்கள் ஒழிய வேண்டும். எங்கே என்னால் திவ்ய தேசங்களிலே எம்பெருமானுக்கு தீங்கு புரிகிற பகைவர்கள் அவர்கள் ஒழிய வேண்டும் என்று அப்படி விரும்புபவர்களுக்கும் என்ன பண்ணுகிறான் என்னால் அப்படி கலத்சமய காதரீஹரண ஜாகரூகாக, எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் எப்படிப்பட்டது என்னால் இதெல்லாம் பிரார்த்திக்கிறவர்கள் பிரார்த்திக்கிற பொழுது எல்லாவற்றையும் ஒழுங்காகத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் கூட சில சமயம் தவறுகள் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் அந்த தவறுகள் ஏற்படுகிற பொழுதும் கூட அந்த தவறுகளை ஒரு பொருளாக கொள்ளாமல் அவர்களுடைய அச்சத்தை ஒழிப்பதிலே கவனமுடையவாக இருப்பவை எவை என்றால் அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள். கரக்கிரகண தீட்சிதாக, எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் எப்படி கை கொடுத்து காப்பதிலே உறுதி கொண்டவைகளாக இருக்கின்றன. கரக்கிரகணம் என்னால்னா இந்த கையை கொடுத்து நீ முழுகி விடாதே, உன்னை நான் தூக்குகிறேன் என்று அதிலே ஜாகரூக்கன் என்னால் கவனமுடையவனாக இருப்பவை எவை என்னால் அது அந்த எம்பெருமானுடைய குணங்கள். எந்த குணங்கள் தான் அப்படி இல்லை, எம்பெருமானுடைய எந்த குணம் அப்படி இல்லை, எல்லா குணமும் அப்படிப்பட்ட குணம்தான். அதாவது யாருக்கு இந்த மூவுலகங்களிலே, அதாவது சொர்க்கத்தை அடைய வேணும் என்று நினைப்பவனாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தை நீத்து மோட்சத்தை அடைய வேணும் என்று நினைப்பவனாக இருந்தாலும் சரி, இங்கே அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமானுக்கு குறையில்லாமல் இருக்க வேணும் என்று நினைப்பவனாக இருந்தாலும் சரி, அதற்காக அவன் செய்கிற முயற்சிகளிலே ஏதேனும் குறை ஏற்பட்டால் அந்த குறையையும் பொருட்படுத்தாமல் அவனுக்கு கை கொடுத்து தூக்கி அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவை எம்பெருமானுடைய குணங்களே அல்லவா என்று இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். இன்னும் அவருடைய ஸ்லோகங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானுசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश